ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து நமக்கு கடைசி நாள். என்னன்னு சொல்லி பார்த்தா காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டிஎஃப்சி சென்டரில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி தான் கடைசி நாள். அதாவது ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கும் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் தி அப்வர்ட் மூவ்மெண்ட், சரியா, இவங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி கடைசி நாள். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க, சரியா. காலேஜ்லேயும் சரி டிஎஃப்சிலையும் இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிட்டு நீங்கள் அதில் எந்த ஆப்ஷனாவது ஒன்று கொடுத்துட்டு, சரியா, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பேர் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்த நிறைய பேர் வந்து இன்னும் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க, சரியா. ஏன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து வந்துகிட்டே இருக்குது. டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் டு தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படி தான் கொடுத்துருக்கீங்க, சரியா. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் காலேஜ் நிறைய பேர் இன்னும் போய் அதாவது ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அதே மாதிரி டிஎஃப்சிலையும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சீட் வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் மூவ் ஆகவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் பிளைண்ட் அப்படி நினச்சிருக்கீங்க. நான் போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம் அப்படி இப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அடுத்த ரவுண்டு மூவ் ஆகவே முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணினாலும் கூட நீங்கள் அடுத்த ரவுண்டு போகவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் அடுத்த ரவுண்டுக்குரியதே கிடையாது. தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் ரிப்போர்ட் பண்ணாமல் காலேஜில் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎஃப்சி சென்டரில் இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி கடைசி நாள், தயவுசெய்து போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து சென்னைக்கு உங்களால் போக முடியல, நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன் சார், இன்றைக்கி எனக்கு போகணும்னு தோணுது சார் அப்படின்னா தயவுசெய்து காலேஜில் ஃபோன் பண்ணி யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது சென்னையில் இருந்தாங்களும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது எப்படியாவது காலேஜில் நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன அலர்ட் ஆகிருக்கு, என்னால் இன்றைக்கி வர முடியல, நான் கன்ஃபார்மாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். அவங்க அதுக்குரிய விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா. ஆனால் டிஎஃப்சி சென்டரில் அதை பண்ண முடியாது. டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் டேரெக்டாக போய் கொடுத்தா மட்டும்தான் அது முடியும். காலேஜில் கூட ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் மறந்துடாதீங்க, நமக்கு இன்றைக்கி கடைசி நாள், சரியா. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்குரிய கடைசி நாள், அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.